Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் ஆஸ்டின் தமிழ்ச்சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை நம் ஆராதனை துவங்கும் பொழுது இந்த குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 22 கடைசி பகுதி 23 வாசித்து இந்த மாலை ஆராதனை நாம் துவங்குவோம். அந்த 22வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம் அவருடைய வீட்டில். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஸோ 2 காரியங்கள், உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். 22, 23 இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வீட்டில நாம் எப்படி கூடி வர வேண்டும் என்பதை எபிரேயர் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம். இயேசு எனக்காய் மரித்தார், என் பாவங்களை கழுவினார், என்னை ரட்சித்தார் என்கிற பூரண நிச்சயத்தோடு இந்த இடத்துல நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நம்முடைய ஆராதனையும் சரி, நம்முடைய ஜெபங்களும் சரி, நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, ஒருவேளை அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரோ கேட்கலையோ என்ற சந்தேகத்தில் அல்ல, முழு பூரண நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திற்கு இந்த மாலை வேளையில நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு விசை அவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நீர் தேவன், நீர் கர்த்தர், நீர் ராஜா என்று இந்த மாலை வேளையில நாங்கள் அறிக்கையிடுகிறோம். You are our Adonai, O Master. You are our Adonai, our Master of our life, not just our spiritual life. வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல தகப்பனே, எங்கள் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் சகலமும் ஆண்டவரே, அதை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எலோஹீம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா அடோனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எலெலியோன் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா சுகம் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா நிசி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா மெகதெசே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா சிக்கேனு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ரோகி எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா எங்களோடு இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா சாபியோ தபா எங்களுக்காய் யுத்தம் மேலிடுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய நாமங்களை சொல்லி நாங்கள் துதித்தது அப்பா ஏதோ வெறும் ஒரு நம்பிக்கைக்காய் மாத்திரம் அல்ல. எபிரேயர் 10 என்று நாங்கள் வாசித்தது போல பூரண நிச்சயத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர், அவற்றை செய்து முடிக்கிறவர் தகப்பனே. இந்த மாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து கொண்டிருக்கிற குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ஒரு அனலுள்ள ஆராதனை தகப்பனே, நாங்கள் உமக்கு ஏறெடுக்கும்படிக்காய் அப்பா, ஒரு அக்கினி எங்கள் இருதயத்துல மூடும்படிக்காய், ஒரு அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படும்படிக்காய், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நாங்கள் காணும்படிக்காய் ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள ஆராதனையை இந்த மாலை வேளையில நீர் கட்டளை இடுவீராக தகப்பனே. அப்பா, ஒரு புதுப்பித்த ஆவியோடு ஐயா, அனுதினமும் புதியதா இருக்கிற உம்முடைய கிருபையோடு அபிஷேகத்தோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு செல்ல தேவாதி தேவன், ராஜாதி ராஜா எங்களை ஆவியில அனலுள்ளவர்கள் ஆக்குவீராக. ஆராதனை வேளையில தகப்பனை பாடப்போகிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே தகப்பனை உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறதா இருக்கட்டும் தகப்பனே.
உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். வசனத்தின் வேலைக்கு எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க, எங்க இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க. இன்று எங்களுக்கு என்ன ஜீவ அப்பத்தை வைத்திருக்கிறீரோ அந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய், வெறும் பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய் எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இன்று வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதப்படுத்தி நீர் அழைத்து வாரும் தகப்பனே. நாங்கள் ஒரு குடும்பமாய், ஒரு சமூகமாய் உம்முடைய இரத்தத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டு, உம்முடைய ஆவியினாலே எழுப்பப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் குரல்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை துதிப்போம். அதனால ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தாவீது இப்படியே சொல்கிறார், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நீரே நான் நம்பி இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே நம் நம்பிக்கை, அவரே நம் கோட்டை, அவரே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார், அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலமாய் போவாய். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி முதல் பாடலை பாடுவோமா?
நடத்துவார், அவர் உன்னை நடத்திடுவார். ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை அப்பா நீங்க மட்டுமாய் நடத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அதனை அணுகாது என்ற வார்த்தைப்படியாக இந்த நாள் வரைக்கும் அப்பா சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஹalleluya எங்கள் கால்கள் இடராதபடி நீ மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க எல்லாருமாய் வாயிலை திறந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் நன்றிகளை ஏறெடுப்போமா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கான இடம் அப்பா தங்குவதற்கான எல்லா தேவைகளையும் அப்பா எனக்கு சந்தித்திரே. அப்பா நாங்கள் சுவாசிக்க எங்களுக்கு காற்றை கொடுத்திரே, நாங்கள் குடிக்க எங்களுக்கு தண்ணீரை கொடுத்திரே. ஹalleluya. அப்பா மட்டுமாய் பாதுகாத்து வந்த தேவனே உண்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீரே சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா, நீரே சாவாமை இந்த தேவன் தகப்பனே. அப்பா நீரே என்று மாறாத தேவன் அப்பா. ஹalleluya. மீண்டும் இன்னொரு பாடலை பாடுவோமா. செயல்படுத்தும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. பாடல்களிலே நம்ம எல்லாருமாய் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த பாடலை பாடுவோமா. அவர் கையை காட்டினால் நம்மை தாங்குகிறவர். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார்.
ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாடல் பாடும்போது நம்மளோடு கூட தேவனுக்கு பாடுறாங்க. பரலோகத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஹalleluya. நம்முடைய வாய்கள் மட்டுமல்ல, நம்மோடு கூட சேர்ந்து தேவத்துக்குள்ளும் அப்பா ஹalleluya ஹalleluya என்று பாடிக்கொண்டு அவர்களும் இந்த பரலோகத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென் ஹalleluya. மேலும் இப்படி சொல்லுகிறது, ஈசாக்கு குதிரை கொண்டு பொழுது 2 தடவை அபிலேக்கியர்கள் அந்த குதிரை அடைத்து போட்டார்கள். அவர் அடைத்து போடும் பொழுது ஏசேக்கு சிம்னா என்று பேசினார்கள். 3வதாக குதிரை தொடங்கும் பொழுதோ ஹalleluya அந்த குதிரை நீருக்கு வரும்பொழுது அதை அடைக்க முடியாதபடிக்கு ரெகோபோத்தை உண்டாக்கினார் ஏசாவுக்கு. அதே போல நாட்கள்ல நமக்கு விரோதமாக எத்தனை துரோகங்கள் மூடப்பட்டாலும் நமக்கு இந்த ரெகோபோத் உண்டு. ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய கை குறுகவில்லை. ஆமென். கரையை தட்டி விசுவாசமாய் அவருடைய கரைகள் குறுகி போகவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறிவிடவில்லை. ஹalleluya. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூதகனாய் மாறிடவே. சூதகனாய்
நாக்குரே மனுஷாக லாக்குரா புதி விசிவர ஊரபோ. ஹalleluya. நம்ம பாடுற பாடல் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே என்று வேதத்திலே பார்க்கிறோம். விசுவாசி ஒரு நாளும் பதறான், விசுவாசி ஒரு நாளும் சந்தேகப்படான். ஆமென். ஹalleluya. வேதத்திலே ஒரு பகுதியை நம்ம அழகாய் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஒரு இடத்துல வந்து அநேக அற்புதங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதா, ஏன்னா அவரோட அவிசுவாசத்தினாலே. நமக்குள்ள இன்னும் அவிசுவாசம் இருந்து கொண்டே இருந்தால் கர்த்தரால் அற்புதம் செய்யவே முடியாது. இயேசுவானவரால் அவிசுவாசமா இருந்தால் அற்புதம் செய்யவே முடியாது. ஹalleluya. நம்ம கேட்போமா, ஆவியானவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இயேசப்பா, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இயேசப்பா. ஹalleluya. கிருபை உள்ளவனிடத்து தான் தயவு கிடைக்கும். ஆமென். ஹalleluya. அன்றைக்கு யோசேப்புக்கு தயவு கிடைத்தது, ஏன்னா யோசேப்பின் மீது கிருபை இருந்தது. இயேசுவானவர் கிருபையும் சத்தியமா இருக்கிறார் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளிடத்துல கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நமக்கு தயவு. நம்ம எவ்வளவோ முயற்சி ஓடலாம், நம்ம விசுவாசம் ஆசைப்படலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya, அவருடைய கிருபை நம் மீது தங்கினால் மட்டுமே நமக்கு தயவு உண்டாகும். மனுஷர் கண்கள்ல தயவு உண்டாகும். அவருடைய கிருபை கேட்போம். எல்லாருமே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் ஆராதனை வரவேற்று ஹalleluya ஹalleluya. எல்லாருமே சத்தத்தோடு கூட அமைதியாய் நம்ம பாடலை பாடுவோமா? தாவீது சொல்லுகிறார், இயேசப்பா உம்மையே தன் முன்னாக நிறுத்தி வைத்துள்ளேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு கூட ஹalleluya அவருடைய கிருபைக்காக நம்ம பேசி பாடுவோமா? இயேசையா உம்மைத்தானே
விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு கடந்து வாருங்கள் என்று எபிரேயரிலே வாசித்து இந்த ஆராதனை நாம் துவங்கினோம். அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் இருக்கிறோம் அந்த இடத்துல. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில வந்து மரித்தார். தன்னுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவோடு நமக்கு ஒரு ஒப்புரவை ஏற்படுத்தினார். அவரை பற்றி கொண்டாலுடைய பல நேரங்களில நாம் அழைப்பை பற்றி கொண்டு அழைத்தவரை நாம் விட்டு விடுகிறோம். இதனால ஒரு விசை, அப்பா, இந்த வருடத்துல நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக என்னை அழைத்திருக்கிறீரோ, என்னென்ன ஓட்டத்திற்காக நீர் அழைத்திருக்கிறீரோ, என்னென்ன போராட்டங்கள் நான் போராட நான் சித்தமாக இருக்கிறீரோ, அவை எல்லாவற்றிலும் நான் உண்மை பற்றி கொள்ள ஆண்டவரே. அப்பா, not just the blessings, I need the blesser, oh master. Not just the miracles, I need the miracle working God, oh master. Not just splitting of the seas, I need the God who splits the seas, oh master. அப்பா, எரிகோ மதில்களை விழுகிறது மாத்திரம் அல்ல, அதை விழ பண்ணுகிற தேவ வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வல்லமையை மறுதலிக்கிறவனாய் அல்ல தகப்பனே, அதன் வல்லமையை சுதந்திரித்தவனாய், அதன் வல்லமையை உணர்ந்தவளாய் நான் இந்த உலகத்திற்குள்ளே செல்லணுமே ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையை நிறைக்கணுமே. இன்று எபிரேயரிலே வாசித்தது போல தகப்பனே, விசுவாசத்தின் பூரண நிச்சயம் எனக்கு வேண்டுமே. ஏதோ ஒருவேளை நான் பரலோகத்திற்கு போவேனா போக மாட்டேனா, அல்லது ஒருவேளை நான் நினைத்த காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்பது அல்ல தகப்பனே. அப்பா, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது தகப்பனே, தேவன் அதிலே மகிமையா இருக்கிறீர், அதிலே நீர் மகிழ்ந்து இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனே, இந்த வாரத்தில், இந்த வருடத்துல இன்னும் முதல் சில வாரங்களிலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை இந்த வருடத்துல நீர் எந்த பாதைகளிலே நடத்த போகிறீரோ, எந்த திசைகளிலே நடத்த போகிறீரோ, இதோ இப்போதே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களோடு செல்லட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ஐயா. இல்லை என்றால் எங்களை கொண்டு போகாதரும். அது நன்மையான வழியோ தீமையான வழியோ, உம் பிரசன்னம் எங்களோடு இருக்குமானால் நாங்கள் அக்கினியை கடந்து வருவோம். அல்லேலூயா. நாங்கள் தண்ணீரை கடந்து வருவோம். அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்களோடும் எங்க குடும்பங்களோடும் எங்க பிள்ளைகளோடு இருக்கணும் இந்த வருடத்திலே தகப்பனே. ஐயா, அழைத்தவரை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், அழைத்தவரை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அவர் உண்மை உள்ளவர். அழைப்பு உண்மை உள்ளது என்று வேதம் சொல்லல, ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா தகப்பனே, இந்த நாளில ஒரு குடும்பமா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாடினது போல இயேசையா உம்மோடு இருப்பதுதான் ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே, எங்களுடைய பிரியம் ஆண்டவரே. எபிரேயர்ல நாங்க வாசிக்கிறது போல பரிபூரணர் ஆகும்படி கடந்து செல்லுவோமாக என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் பரிபூரணர் ஆக நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு வழி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, you are the only one who completes us, oh Lord. It's not the husband who completes wife or wife who completes husband. It's not the children who complete the parents or vice versa. Father God, you are the only one who completes us, oh Master. You are the author and finisher of our faith, oh Lord. எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஓட்டத்தை துவக்கி இருக்கிறீர் எங்க வாழ்க்கையில. அதை நித்தியத்துக்கு நாங்க காத்துக்கொண்டு ஓட பலன் தாங்க ஆண்டவரே. அதை பற்றி கொள்ள, உண்மை பற்றி கொண்டு ஓட பலன் தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒரு சிறு கூட்டமாய், சிறு மந்தையாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மேய்ப்பனின் சத்தத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மெல்லிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை, தென்றலிலே வருகிற மெல்லிய சத்தத்தை கேட்கும்படிக்காய் ஒரு நிசப்தமுள்ள, ஒரு சமாதானமுள்ள, ஒரு அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், நீர் காட்டுகிற பாதையில நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையில நாங்கள் எங்களுக்கு உமக்கே தன்னுடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும்
சார்பாக வந்திருக்கவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்திலும் நமக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு தமிழ் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. போன வாரத்தில் இருந்துச்சு, நம்முடைய பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால நம்ம அதை போஸ்ட்பான் பண்ணியிருந்தோம். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு ஜாய் அண்ட் பால் அவங்க வீட்டில் வைத்து தமிழ் பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கிறது. எல்லாரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் நம்முடைய முதல் தமிழ் பைபிள் ஸ்டடி பாஸ்டர் நமக்காக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நமக்காக சத்தியத்தை ஆழமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது நல்ல ஒரு ஸ்டடி. வருகிற காலத்தை குறித்தும் நடந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்தும் நம்ம இடத்துல பாஸ்டர் மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான இமெயில், வாட்ஸ்அப் அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் வரும். நீங்க எல்லாரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்துல பிறந்த நாள் திருநாள் காண்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு சாட்சி இருக்குமானால் முன்பாக வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சாட்சி இந்த சபையின் பக்திக்கு ஏதுவான சாட்சியாக இருக்கத்தக்கதாக கேட்டுக்கொள்கிறேன். வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, திருமண பந்தத்தில் தகப்பனே ஷர்லினையும் டேனியலையும் நீங்கள் இணைத்து உம்முடைய சுதந்திரமாகிய அருமையான 2 பிள்ளைகளை ஆண்டவரே ஜேடன் அண்ட் ஜானிஸ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில முப்பரி நூலாய் அறுபடாத படிக்க ஆண்டவரே அப்பா டேனியல் அண்ட் ஷர்லின் ஆண்டவரே உம்மை சுற்றி இயேசுவை சுற்றி பின்னப்பட்டிருக்கும்படிக்காய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு சபையாய் தகப்பனே அப்பா, ஒரு தேவ குடும்பமாய் எழும்பி நிற்க உமக்கென்று வைராக்கியம் கொண்டிருக்கிற குடும்பம் ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டிருக்கிற குடும்பம் ஆண்டவரே. தாய் தகப்பனிடத்துல மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொன்னது போல் அதை பிள்ளைகள் ஜேடனிடத்திலும் ஜேனஸினிடத்திலும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த திருமண பந்தத்தை நீர் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தி தகப்பனே அப்பா, இன்னும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பல டெக்கேட்ஸ் இந்த திருமண பந்தம் கண்டு பிள்ளைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, கிருபையில் நல்ல ஆண்டவரை கெவின் காய் ஜெபிக்கிறோம். கெவினுடைய பர்த்டே காய் ஜெபிக்கிறோம். புதியதொரு ஆண்டை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. மைல்ஸ்டோன் இயர் இஸ் கம்ப்ளீட்டிங் அண்ட் ஸ்டார்டிங் ஓ லார்ட். கர்த்தாவே, புதிய வருடத்தை தந்திருக்கிறீர். புதிய வருடத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Father God, bless him with a divine knowledge and wisdom, O Lord, and deepen his faith even in this young age, O Master. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை மகனோடு இருக்கிறதை பிறர் காணும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Not just hidden, O Lord. Let it be evident that your grace is upon him, O Lord. May his thoughts, his words and deeds and everything be sanctified by your Holy Spirit, O Master. Put a fire in his heart, O Lord, to love you more, to serve you more, to read your word more, and above all, to grow in you more. As much as he desires to grow in the world, excel in his studies, Father God, may his excelling in the Spirit be even more above and beyond that, oh Lord. We as a church bless him in the name of the Father and of the Son, and wish him a blessed year ahead. In Jesus' name we pray. Amen. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். I know this week I was a little bit sick. Thank you for all the prayers. I recovered for 3 days and I'm really far better now. Last Friday in the Bible study, we will be doing this Friday, coming Friday Bible study இருக்கும். அதே போல the 2 chapters we are going to do in the Bible study, these are very interesting chapters because these are the most interpreted and misinterpreted chapters in all of YouTube and all of the documentaries. Particularly the 7 bowls and 7 trumpets. You can literally see thousands and thousands of videos and interpretations in the web actually. So as we study them, நாம வெறும் இதை ஒரு தியானிக்கிறது, just meditate on the word, meditate on the study அப்படி மாத்திரம் அல்ல. We will also see what are the false interpretations of these trumpets and bowls in the world today. Because in the interest of really eschatology, in the interest of projecting the future, there are so much of allegorical interpretations that are given to these 2 chapters. Actually 2.5 chapters. அதை நாம் ஆழமாய் நாம் இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் thank you for all the prayers. So while I was a little bit sick due to which last Friday it was postponed. Thank you. Children are dismissed for Sunday school.
இதனால நம்ம மத்தியில செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் எல்லா சகோதரி லிசியும் அன்புடன். Praise the Lord. Praise the Lord. There is a joy in the presence of the Lord. Amen. Amen. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை அப்படியான ஆராதிக்க ஆண்டு நமக்கு கொடுத்த அந்த கிருபைக்காய் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஸோ இந்த நாளில் கூட பாஸ்டர் அவங்க யூஎஸ் லிட்டில் அண்டர் த வெதர், ஸோ அதனால கூட என்ன மெசேஜ் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்டு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய செய்திக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். Gospel according to Matthew chapter 9 verses 16 and 17. யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைந்து கொண்டு வஸ்திரத்தை அதிகமாய் பிடிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் பிரிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 1000 நாள் வேறொரு இடத்துல இருப்பதை பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் செல்கிற ஒரு நாள் நல்லதுன்னு தாவீது சொல்லுகிறத போல அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிரகாரங்களில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பேசுவது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிதாவின் ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட நீர் பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக. அப்பா எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சோர்வின் ஆவிகள், கனநித்திரை ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அதை நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் உண்டாகும். கோடி துண்டுனா புதிய வஸ்திரம். புதிய வஸ்திரத்தை யாரும் பழைய வஸ்திரத்தோடு வைக்க மாட்டாங்க. ஏன்னா பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரத்தை கிழித்து விடும். அதே போல ஆண்டவர் இன்னொரு உண்மையை சொல்றாரு, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகள்ல யாரும் ஊத்தி வைக்க மாட்டாங்க என்று சொல்லி. பழம் துருத்தி அப்படின்னா என்னன்னா ஒரு பேக், லெதர் பேக். துருத்தி அப்படின்னா லெதர் பேக். அதுல யாரும் ஊத்தி வைக்க மாட்டாங்களா புது திராட்சை ரசத்தை. என்னன்னா புது ரசம் பழைய துருத்திகளை கிழித்து விடும், ரசமும் சிந்திடும், துருத்தியும் கிழிஞ்சு போயிடும் இல்லையா. அதனால புதிய ரசத்தை புது துருத்தியில தான் ஊத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப பிரியமானதே, இந்த வருஷம் புதிய வருஷத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு 18 days முடிஞ்சிச்சு இந்த வருஷத்துல, 2026ல இல்லையா. புதிய வருஷத்துல, இந்த புதிய வருஷத்துல பாஸ்டர் நியூ இயர் மெசேஜ் நமக்கு ஏசாயா 33:6, ஐசாயா 33:6 நமக்கு ஆங்கர் வேர்ட்ஸா இல்லையா. நமக்கு இந்த வருஷத்துல நமக்கு பாஸ்டர் மூலமா ஆவியானவர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறாங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும் என்று சொல்லி நம்மளோடு கூட பேசியிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதர் மணி கூட கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பத்தி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிரீச் பண்ணாங்க இல்லையா. தேவ பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி பண்ணணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஏன்னா தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது பிரயோஜனம், எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி பிரதர் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பத்தி நமக்கு பேசினாங்க இல்லையா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா, இந்த புதிய வருஷத்துல நமக்கு நிறைய புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. நியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நியூ ஒரு ஆண்டவரே எனக்கு புதிய நியூ பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுங்க, புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க, புதிய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, புதிய ஒரு என்னன்னா பிளெஸிங் இல்ல புதிய கிருபைகள் எனக்கு வேணும், புது பலத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நம்ம நிறைய புதிய காரியங்களை நம்ம கேட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். புதிய காரியங்களை நம்ம
விரும்பலாம் இந்த வருஷத்துல, இல்லையா? இல்லையா? விரும்பலையா நீங்க எல்லாம்? அப்படியே அமைதியா சோகமா உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை பாஸ்டர் நீங்க ப்ரீச் பண்ணுவாங்க நினைச்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? So we always expect, இல்லையா, new blessings from the Lord, இல்லையா? ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தியானிச்ச வசனத்துல பார்த்தோம்னா, புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தில யாரும் ஊற்றி வைக்க மாட்டாங்க, இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்மளுடைய பழைய சுபாவங்கள், பழைய பாரம்பரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பாவங்கள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரே இந்த புது வருஷத்துல என்னை புதுசா ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, இல்லையா? நம்ம என்ன பண்ணப்பட வேண்டும்? நம்ம பரிசுத்தப்பட வேண்டும். எப்படி ஒரு பாத்திரம் இருக்கு, இல்லையா? ஒரு வெசல் இருக்கு, அது அழுக்கா இருக்கிறப்ப அதில் போய் புதிய தண்ணியை ஊற்றுவோமா? ஊற்ற மாட்டோம், இல்லையா? அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் புதிய லிக்விடா அதில் ஊற்றுவோம் தண்ணி. அதே போலதான் நம்ம இல்லையா, நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த புது ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்படி நம்ம பரிசுத்தப்பட்டு, இல்லையா, ஆண்டவர் பிரியமான ஒரு பாத்திரங்களா மாறும் பொழுதுதான் ஆண்டவரால நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். சோ அதை குறித்தான ஒரு செய்தி தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. 1 பேதுரு 1:15-16 ஆகிய வசனங்கள். 1 Peter chapter 1 verses 15 and 16. வசனங்கள் எடுத்தோம்னா நம்ம டக்குன்னு அப்படியே வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. சோ அதனால என்னன்னா நம்மள ஆண்டவர் என்னன்னா எப்படி எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் be holy for I am holy ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மள எல்லாம் we are all called, நம்மள எல்லாம் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம நம்ம மற்றவங்களை போல அல்ல, புறஜாதி மக்களை போல இல்ல. நம்மள கர்த்தர் அவருக்கென்று ஆண்டவர் நம்மளே அழைத்திருக்கிறாங்க. ஆமென். அப்ப அந்த அழைப்பு என்னன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்மளை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கணும், உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம இந்த புதிய வருஷத்துல இல்லையா இருக்கிறோம். இப்ப இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை கேட்கணும். நம்ம ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஹோலினஸ், அந்த பரிசுத்தமாக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது. 2 பேதுரு 3:10-11 ஆகிய வசனங்களை வாசிப்போம். 2 Peter chapter 3 verses 10 and 11. 2 Peter chapter 3 verses 10 and 11. நிறைய வசனங்களை இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அதனால பைபிளை எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வாசிங்க, இல்லைன்னா பிரதர் இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதை கூட நீங்க பார்த்து வாசிக்கலாம். You can read it in English or Tamil. There is a power in confession. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கையிடப்படும். There is a power in the confession. So ஆண்டவருடைய வார்த்தையில வாயை திறந்து நம்ம வாசிக்கும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ அதனால சிஸ்டர்ஸ்னா வாசிக்கணும் கிடையாது, பிரதர்ஸ் இருக்கிறீங்க நிறைய, நீங்களும் வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். அவங்க பிரதர் டிஸ்பிளே பண்ணுவாங்க, இங்க பார்த்தும் நம்ம வாசிக்கலாம். இப்போ இந்த வசனங்கள் நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருட வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவை எல்லாம் அழிந்து போகிறபடியா இருக்கிறதால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து 11வது வசனம் 10-11 ஆமென். அப்போ கர்த்தருடைய நாள் இரவிலே கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆண்டோட வருகை எப்படி இருக்குது? சமீபமா இருக்குது. இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறதெல்லாம் நிறைய காரியங்கள் இல்லையா, நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பாக்குறோம். எங்க என்ன நடக்கும்னு தெரியாது.
எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வார் அப்படிதான். நம்ம ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் அந்த உள்ளார வந்து நிறைய வயலன்ஸ், கான்ஃப்ளிக்ட், ப்ரொட்டஸ்ட், எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியில தெரியல, thousands ஆஃப் பீப்புள் வந்து they were killed அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய யுக்ரைன் ரஷ்யா வார் இன்னும் முடியவே இல்லை. இப்படி மற்ற யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் பூமி அதிர்ச்சிகள், எர்த்குயிக், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டோட வருகை எப்படி இருக்குது? சமீபமா இருக்கு. ஆண்டோட வருகையில் என்னன்னா வானங்கள் எல்லாம் மடமடன்னு எல்லாம் வந்து அகன்று போகும், பூதங்கள் எல்லாம் வந்து வெந்து உருகிரும், எல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாமே. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வாட் எவர் we see, everything is temporary. எல்லாம் டெம்பரவரி தான். நிமிஷத்துல ஆண்டோட வருகையில எல்லாம் மடன்னு எல்லாம் வந்து போயிடும் இல்லையா? ஆகையினால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள நடக்கை உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமான, நம்ம எப்பவுமே வந்து பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டோட வருகை வந்து எனி டைம் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும், அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்மளால ஆண்டோட வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இல்லையா? அப்ப ஆண்டோட வருகை மிகவும் சமீபமா இருக்கிறபடினால நம்ம வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாங்க, அசுத்தத்துக்கு நம்மளை அழைக்கல. தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம வந்து பரிசுத்தம் உள்ள ஒரு நடக்கை. ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன், வந்தேன், பைபிள ஒரு வசனம் வாசினா, ஒரு சாப்டர் வாசி, எனக்கு நிறைய பிஸியா இருக்கேன், அப்படியே வந்து என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, there is a time coming. கர்த்தருடைய நாள் வந்து பெரிதும் பயங்கரமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் அந்தாரமுமான நாள். அதை எதிர்கொள்ளத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான, நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம நடக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். 1 John chapter 3 verses 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருக்கும் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருப்பது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். அப்ப வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அப்ப இனிமேல் நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, ஆண்டவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாகவே இருக்கிறோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அதனாலதான் கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுவாரு, இமை பொழுதுல நம்ம என்ன ஆவோமா, எல்லாரும் மறுரூபமா, டிங்க்லிங் ஆஃப் ஐஸ்ல வந்து என்ன ஆயிடுவோம், நம்ம எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோம். நம்ம எல்லாம் இப்படி இருக்கவே மாட்டோம் இல்லையா? அப்ப அவருக்கு ஒப்பாகவே நம்ம மாறுவோம். அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறவன் தன்னையும் வந்து என்ன பண்ணணும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவரை வந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம இப்படியே இருந்துகிட்டு, நம்ம ஒண்ணு மாறாம, நம்ம சுபாவங்கள் மாறாம நம்ம இப்படியே இருந்துகிட்டு இல்லையா, நம்ம ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தேவன் தரிசிக்கவே முடியாது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். அப்ப நாம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, அப்ப ஆண்டவருடைய வருகையில திறந்த முகமா கண்ணாடியில நம்ம பார்க்கிற போல ஆண்டோட முகமுகமா நம்ம பார்ப்போம். அப்பொழுது ஆவியா இருக்கிற கர்த்தராலே, அவருடைய சாயலாலே நம்ம என்ன பண்ணப்படுவோமா, மகிமையின் மேலும் மகிமை அடைந்து மறுரூபப்பட போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆமென். அதுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க சிஸ்டர், நான் ஏதோ சரி இது வந்தேன், கொஞ்ச நேரம் வந்தேன், நீங்க என்னென்னமோ ஆண்டு வராது, மறுரூபப்படுவோம், என்னென்னமோ சொல்றீங்க அப்படிலாம் வந்துட்டு நம்ம யோசிக்க விடாது. நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நம்ம வந்து என்னன்னா we have to get serious. அதை தான் நான் சொல்ல வரேன் இல்லையா? சும்மா வந்து நம்ம விளையாடிட்டு இருக்க கூடாது.
we are not வந்து playing church here, right? We are praying church. ஏதோ வந்தோம் 4 பாட்டை பாடணும், ஏதோ ஒரு மெசேஜ் அண்ணன் கொடுப்பாங்க, இல்லைன்னா அக்கா கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரதர் அவங்க மணி பிரதர் கொடுப்பாங்க, நம்ம கேட்டுட்டு 4 பேரை பார்த்துட்டு அப்படியே போவோம். அப்படி வந்திருக்கிறோமா? இல்லை, we have to get serious. ஆமென். எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே நம்ம வேலைகள் இருக்குது, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதன் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவ பக்திக்கு ஏதுவா முயற்சி பண்ணணும். பிரதர் அழகா மெசேஜ் எடுத்தாங்கல்ல 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்? அவரை போல நம்ம மாறணும், பரிசுத்தப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை புதுசா நம்ம என்னெல்லாம் நம்ம விருப்பங்கள் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்க. ஃபர்ஸ்ட் seek ye the kingdom of God and everything shall be added unto you. ஆமென். அப்ப முதல்ல நம்ம தேவனை தேடி தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம ஈடுபடும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் வந்து இல்லையா நம்ம கேட்காமலே ஆண்டவர் நம்ம கொடுப்பாங்க இல்லையா. அப்ப என்ன, நம்ம have to position ourselves. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். நம்ம வந்து நிறைய நமக்கு தேவைகள் இருக்கலாம் இல்லையா, ஏதாவது உலகத்துல நிறைய நமக்கு தேவைகள் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் நீட், பிசிக்கல் நீட், ஃபினான்ஷியல் பிளஸிங்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது இல்லையா. பட் நம்ம வந்து we have to position ourselves. அப்பதான் வந்து ஆண்டவரால நம்மளால ஆசீர்வதிக்க முடியும். அப்ப அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை நம்ம தரிசிக்க போறோம். கண்ணாடியில பார்க்கறது போல முகமுகமா நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா. அப்பதான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாத்திர புதிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பாங்க. எப்படி புது திராட்சை ரசத்தை புதிய துருத்தில தான் ஊற்றி வைக்கிறது போல புதிய அபிஷேகத்தை புதிய எண்ணெயை நம்மளை புதுசாக்கி தான் ஆண்டவர் கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மளால நம்ம சும்மா ஆண்டரை புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணணும் நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம வந்து பரிசுத்தப்பட வேண்டியது, நம்ம வந்து பரிசுத்தப்படுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆனா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Leviticus chapter 20 verse 8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord one who sanctifies you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தான் வந்து நம்மளையே சாங்டிஃபை பண்றவங்க. ஆமென். அதான் யெகோவா மெக்காதேஸ். இன்னைக்கு கூட பாஸ்டர் வந்து அவங்க ப்ரே பண்றப்ப சொன்னாங்க இல்லையா, யெகோவா மெக்காதேஸ், யெகோவா ஷாலோம் அப்படிலாம் சொல்லி பிரைஸ் பண்ணோம் இல்லையா. அப்ப யெகோவா மெக்காதேஸ் அப்படின்னா வந்து நம்மளையே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் தான் நம்மளையே பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வந்து அவரை போல அவர் வந்து பரிசுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்ப இங்க என்ன வசனம் சொன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய ஸ்பிரிட், சோல், பாடி எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், குற்றமற்றதா இருக்கணும். அப்ப முற்றிலும் பரிசுத்தப்படணும். நான் வந்து என்னுடைய ஆவியிலையும் பரிசுத்தம், ஆத்துமாலையும் பரிசுத்தம், சரீரத்திலையும் பரிசுத்தம், ஒரு கம்ப்ளீட்டா இல்லையா, ஒரு ஹோல்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். முற்றிலும் நம்ம எல்லாத்துலயுமே நம்ம பரிசுத்தப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஏன்னா வந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 எழுதி இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வெளிப்பட்ட இன்னும் நம்ம பரிசுத்தத்திலேயே நீதியில நம்ம வளரணும். கர்த்தர் நம்மளை வந்து இன்னும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மளைய நாளுக்கு நாள் நாம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாரு, எப்படி நம்மளை சாங்டிஃபை பண்றாங்க, எப்படி நம்மளை சுத்திகரிக்கிறாங்க, எப்படி நம்மளை வந்து ஆண்டவர் புடம் எடுக்கிறாங்க, அதை குறித்து சில வசனங்களை வந்து நம்ம தியானிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். Book of Malachi chapter 3 verses 2 and 3.
யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சமுகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவராய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமென். அப்ப இந்த மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகை நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, he is like the refiner's fire. புடமிடுகிறவன், புடமிடுகிற ரிஃபைனர் இல்லையா, புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரம், வண்ணாருடைய சவுக்காரம் லாண்ட்ரஸ் சோப் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இல்லையா, அப்படி இருப்பாரா. அவர் என்ன பண்ணுவாரா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். அவர் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் ரிஃபைன் பண்ணுவாராம், சுத்திகரிப்பாராம். அப்ப பொண்ணு வெள்ளி எல்லாம் எப்படி சுத்திகரிப்பாங்க, எப்படி ரிஃபைன் பண்ணுவாங்க, எதுல பண்ணுவாங்க? நெருப்புல, ஃபயர்ல பண்ணுவாங்க இல்லையா. சுத்திகரிப்பார் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி ப்ராசஸ் கிடையாது இல்லையா. அந்த ரிஃபைனர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, அந்த கோல்டு சில்வர்லாம் இருக்குல்ல, அதை உட்காந்து அவங்க ரிஃபைன், அதை பியூரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஃபயர்ல அவங்க பியூரிஃபை பண்ணி எப்படி பியூரிஃபை பண்ணி எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா, அந்த பியூரிஃபை அந்த ரிஃபைனர் இருக்காரு அவரோட இமேஜ் அந்த கோல்டுல சில்வர்ல தெரியணுமா, அந்த அளவுக்கு அதை பியூரிஃபை பண்ணுவாங்களாம். அந்த நெருப்புல அப்படி காட்டி காட்டி அப்படி சுத்திகரிப்பாங்களாம். அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ரிஃபைன் பண்றாங்க. எப்படி? அவருடைய சாயலாக நம்ம மாறுற வரைக்கும், அவருடைய சாயலாக. அதுக்கு தான் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். ரோமர் 8:29 அப்படி வாசிக்கிறோம். தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலாக ஒப்பாக, அவருடைய சாயலாக ஒப்பாகும்படிக்கு நம்மளை முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். எதற்காகனா அவருடைய சாயல், அவருக்கு ஒப்பாக. அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாங்க, அப்படியே ரிஃபைன் பண்றாங்க. டே பை டே நம்ம வாரம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், பைபிள் ஸ்டடிக்கு போறோம், பிரேயருக்கு போறோம், எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா, அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, நம்மளைய அப்படி சுத்திகரிக்கிறாங்க. இதுல அந்த 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு சுத்திகரி. லேவியின் புத்திரரை அவர் யார் லேவியின் புத்திரர்? யார் லேவியின் புத்திரர்? நம்மெல்லாம் தான். லேவினா யாரு? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க இல்லையா. பேதுரு புத்தகத்துல படிக்கிறோம், 1 பேதுரு 2:9 ஆண்டவர் நம்மளை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். So we are the royal priesthood and we are the holy nation. We are the chosen generation, holy nation and his very own special people. Amen. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆமென். அப்ப நம்மெல்லாம் யாரு? ராஜரீக ஆசாரியர்கள். நம்மெல்லாம் லேவியின் புத்திரர்கள். கர்த்தருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருக்கு ஊழியம் செய்யும்படி, அவரை வழிபடும்படி, அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்ப என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவர் லேவியின் புத்திரனை உட்கார்ந்து சுத்திகரிப்பாராம். வெள்ளியை போல பொன்னை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளையே புடமிடுவார். அப்படிதான் ஆண்டவர் நம்மளையே சுத்திகரிக்கிறாங்க, அவரை போல நம்ம மாறும்படிக்கு. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அப்படியே என்னன்னா நம்ம லைஃப்ல என்ன நான் சொன்ன பத்தியா, அந்த பொண்ணை போல, பொன்னையும் வெள்ளியே நெருப்புல சுத்திகரிக்கிறத போல நம்முடைய லைஃப்ல என்னன்னா அப்படிதான் ஆண்டவர் நம்மளை ரிஃபைன் பண்ணுவாங்க, நம்மளை சுத்திகரிப்பாங்க. அது நமக்கு வலிக்கதான் செய்யும் இல்லையா. அப்படி கஷ்டத்தின் பாதையில கொண்டு போய் தான் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் நம்மளைய சுத்திகரிப்பாங்க. அப்படி ரொம்ப ஈஸியாக நம்மளை சுத்திகரிக்க மாட்டாங்க. இட்ஸ் a process. Whether we like it or not, we have to go through that process. ஆமென். ஆண்டவர் இப்ப நம்மளெல்லாம் பாருங்க, இந்தியால இருந்து நம்மளை ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அங்க நல்ல ஃபேமிலியா, நல்ல சொந்த பந்தங்களோட, நல்ல இப்ப ஷெலினா இப்பதான் இந்தியா போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னன்னா, நாங்க இந்தியாவில் நல்லா நம்ம சொந்த பந்தங்களோட, நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, சொந்தக்காரவங்க நல்லா செக்யூர்டா நல்லா இருந்தோம், நல்லா இருந்துட்டோம் இல்லை. இங்கேயும் ஆண்டு நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன்னா நம்ம அமெரிக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம், ஆண்டு நம்மளை இங்கே கொண்டு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு லோன்லினஸ், நம்ம சொந்தங்களை டக்குன்னு எதனா பார்க்க முடியல, நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும்னு நமக்கு உடனே போக முடியல.
அந்த மாதிரி இல்லையா. ஆண்டவர் நம்மளை இங்கே அழைத்து வந்து எதற்காக இங்கே அழைச்சிட்டு வந்தார் நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்ம நல்லா வேலை பார்க்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களாம் நான் வளர்க்கணும் அப்படின்லாம் தான் நம்ம வந்தோம் இல்லையா. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருமே நம்ம அப்படி தான் வந்தோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே வந்து there is a purpose. அதுக்கு தான் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியாவில், எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு. அவங்களால வர முடியுதா? வர முடியல இல்லையா, எல்லாராலையும் வர முடியல. ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவங்க கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னா அவர் கூட நம்மளைய கிட்டி சேர்க்கும்படிக்கு, அவர் பக்கமா நம்மளை இழுத்து கொள்ளும்படி தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென். ஏதோ ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல இங்க வந்து அப்படி நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் வந்து என்னன்னா நம்மள எல்லாம் அவருடைய பிள்ளைகளா மாற்றிட்டாங்க. இப்ப அவரை நேசிக்கிறோம், அதனாலதான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவரை நேசிக்கிறபடினால்தான் இங்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ப்ரூன் பண்ணுவாங்க, நம்மளை வந்து சுத்திகரிப்பாங்க, நம்மளை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய சுபாவங்கள், பழைய நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நம்மளை விட்டு எடுத்து போட்டுட்டு அப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆண்டவர் வந்து புடமிடுவாங்க. நம்மளை புடமிட்டு நம்மளை வந்து சுத்திகரித்து அவரை போல ஆண்டவர் மாற்றுவார். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சுத்திகரிக்கிறதெல்லாம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிலாம் இருந்திருப்போம் உலக பிரகாரமா. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆண்டவர் நம்மளை அப்படியே வேறு பிரிச்சுட்டாங்க இல்லையா. இப்ப நம்ம ஒருவேளை தனியா நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நம்ம தனியா இருக்கிற போல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் எப்பயுமே நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் தனிமைப்படுத்தி தான் அவர் பக்கமா ஆண்டவர் நம்மளை இழுத்து கொள்ளுவார். ஆமே. இது நிறைய ஏதாவது நம்ம லைஃப்ல சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பாங்க. எதற்காக அனுமதிப்பதெல்லாம்? நன்மைக்காக எல்லாம் பாடுறோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை நம்ம லைஃப்ல வந்து அனுமதிக்கிறாங்க. எதற்காக? நம்ம இன்னும் அவரை தேடணும், இன்னும் அவர்கிட்ட நம்ம நெருங்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளை தண்டிக்கணும், நம்மளை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அல்ல இல்லையா. அப்ப இன்னும் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அவர் பக்கமா இழுப்பதற்காக தான் நம்மளை சுத்திகரிக்கிறாங்க. அப்படி நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் வந்து என்னன்னா நம்மள அவருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக பாத்திரமா நம்மளைய பயன்படுத்துவாங்க. சகரியா 13:9, சகரியா 13:9, சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்த நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். 13:3 அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை குடமிடுகிறது போல அவர்களை குடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆமென். அந்த மூன்றாம் பங்கு சகரியா 13:9, மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை குடமிடுகிறது போல அவர்களை குடமிடுவேன். அதுக்கு முந்தின உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றேன்னா 2 பங்கு அழிஞ்சு போயிடுவாங்க. 2/3 எல்லாம் வந்து அவங்களெல்லாம் அழிச்சிடுவேன். ஏன்னா அவங்க வந்து கர்த்தரை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களை பாகால்களை வழிபட்டாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில. அப்ப அவங்களாம் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. அந்த 1/3 மூன்றாம் பங்கு தான் வந்து மீதியா இருக்கும். அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு, அக்கினிக்கு உட்பட பண்ணி அவங்கள உருக்கி நான் வெள்ளியை போல பொன்னை போல நான் புடமிடுவேன்னு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் அந்த மூன்றாம் பங்கு தான், நம்ம எல்லாம் இல்லையா, நம்ம அந்த மூன்றாம் பங்கா இருக்கோம். அப்ப நம்மளும் ஆண்டவருக்கு உருக்கி புடமிடுவார். அதுக்கப்புறம் என்ன அந்த வசனம் சொல்லுது, அப்புறம் அவங்க வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க, நான் கேட்பேன், அவங்க என்னுடைய ஜனங்களா இருப்பாங்க, நான் அவங்களுடைய தேவனா இருப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறாங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 25ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 1 verse 25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னோட களிம்பு நீங்க எல்லாத்தையும் வந்து நான் நீக்குவேன், உன்னை வந்து உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். வெள்ளியில வந்து ஈயம் அலுமினியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ற, அதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. அது போலதான் நம்ம கிட்டேயும் வேண்டாத ஒரு காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அது நம்மளுடைய ஏதாவது ஒரு ஹேபிட்டா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முன்கோபம், அந்த மாதிரி காரியங்கள், இல்லை ஏதாவது ஒரு பாவம் நம்ம கிட்ட இருக்கலாம், ஷார்ட் டெம்பர்டா நம்ம இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் இல்லை நம்ம கிட்ட இல்லை, அந்த மாதிரி ஈய மாதிரி நம்மளை
அலுமினியம் மாதிரி நம்மளை ஒட்டிட்டு இருக்கலாம் நம்மளை. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நான் சுத்திகரிப்பேன், நான் அதெல்லாம் நான் உன்னை விட்டு நீக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அப்ப ஆண்டவர் நம்மளையே சுத்திகரிக்கிற தேவன். அந்த ப்ராசஸ் வந்து நான் சொன்னபடி அந்த என்னன்னா எப்படி ஆண்டவர் ரிஃபைன் பண்ணுவாரு, த்ரூ ட்ரையல்ஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ். அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிச்சு நம்மளை வந்து ஆண்டவர் அப்படியே பியூரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் யார் இடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர்களை வந்து ஆண்டவர் வந்து சிட்சிக்கிறாராம் இல்லையா. எதற்காக சிட்சிக்கிறார், நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவே, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஆண்டவர் நம்மளையே சிட்சிக்கிறாங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப அதெல்லாம் இந்த சிட்சையை அந்த சிட்சை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை கொடுக்கும். அப்ப அந்த சிட்சை வந்து எப்படி இருக்கும், துக்கமாய் காணப்படுமா, சந்தோஷமா இருக்காது. இப்ப எப்படி நம்ம பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து டைம் அவுட் கொடுக்குறோம், இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமா ஏற்படுவாங்களா, இல்லை அது அவங்களுக்கு துக்கமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம அப்படி செய்யறோம் இல்லையா. அவங்க செஞ்சது தப்பு, அதை அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக செய்யணும். அதே போல ஆண்டவர் வந்து நம்ம தவறு செய்யறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளே சிட்சிப்பாங்க. ஏதோ நம்ம லைஃப்ல ஒரு ஏதோ ஒரு அஃப்ளிக்ஷன் ஆண்டவர் அனுமதிப்பாங்க. அப்படி அது வந்து இப்போ வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எதற்காக நம்மளை அப்படி பண்றாங்கன்னா நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக, பிற்காலத்துல அவரை போல நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிற்காலத்துல நமக்கு நீதியாகிய பலனை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அப்படி நம்மளை சுத்திகரிக்கிறாங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்து என்னன்னா முதல்ல பார்த்தோம், நம்ம பரிசுத்தமா இருக்க வேணும், பரிசுத்தப்படணும், தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்புறம் கர்த்தரா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு. அவர் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாரு, வெள்ளியை போல பொன்னை போல நம்மளை உருக்கி புடப்படுகிறார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு சில என்ன வேதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய நம்ம வேதத்துல பார்த்தா தேவ மனிதர்கள் எல்லாம் வந்து அந்த புடமிடப்பட்டு அந்த பாதையில கடந்து போய் தான் வந்து வெளியில வந்தாங்க இல்லையா. அது ஒரு இதுவாக கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா வந்து இந்த காட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேக்கிங் கிங்ஸ் வந்து என்னன்னா வந்து த்ரூ சஃபரிங் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் எப்படி ஒருத்தரை உருவாக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ட்ரையல்ஸ் வழியாக அது வழியாக தான் வந்து ஆண்டவர் அவங்கள உட்படுத்தி கொண்டு போறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து வேதத்துல நிறைய பேரை நம்ம அப்படி சொல்லலாம். ஒரு சில நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யோபு குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. உபத்திரமும் பாடுனாவே நமக்கு யார் ஞாபகம் வரும், யார் ஞாபகத்துக்கு வருது, யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிற நீதிமானா இருந்தான்னு வசனம் சொல்றது. யோபு வந்து he was a righteous and godly person. அந்த யோபு ரொம்ப செல்வந்தர். அவன் யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் வந்து என்ன பண்ணான், அனுமதி கேட்டு யோபுவை சோதிச்சான். யோபு வந்து எல்லாவற்றையும் இழந்தார், ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் வேதம் சொல்றது யோபு தன் வாயினால பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னோட உத்தமத்துல யோபு நிலைத்திருந்தார். யோபுவை கர்த்தர் அப்படி ஒரு யோபு 23ஆம் அதிகாரத்துல வாசிச்சோன்னா யோபு சொல்றாரு, நான் ஆண்டவரை எங்க கண்டுபிடிக்கலாம், அவரை எங்க கண்டுபிடிச்சா அவர் முன்னால போய் என்னோட நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக நான் விவரிப்பேன். ஆனா முன்னாடி போனாலும் அவரை பார்க்க முடியல, பின்னாடி போனாலும் அவர் பார்க்க முடியல, இடதுபுறம் கிரியை செய்தும் அவரை நான் காணவில்லை, வலதுபுறமும் நான் அவரை காண முடியாதபடி அவர் வந்து ஒளித்திருக்கிறார் அப்படின்னு யோபு சொல்கிறார். யோபு 23ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப யோபு பாருங்க, அப்படி அவர் அந்த உபத்திரவத்துல கடந்து போறப்ப ஆண்டவரை என்னால பார்க்க முடியல, அவரோட பிரசன்ஸை என்னால உணரவே முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் யோபு என்ன சொல்ற, யோபு 23:10 நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச வசனம். ஆனாலும் ஆமென். அப்ப யோபு சொல்ல, ஆனாலும் நான் போகும் அவரால் வந்து நான் ஆண்டோட ஏன் இப்படி நான் இந்த பாதையில கடந்து போகிறேன் எனக்கு தெரியல, நான் ஆண்டோட பிரசன்ஸே என்னால் உணர முடியல, ஆண்டவரை நான் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆண்டவர் வந்து ஒளிந்திருக்கிறாரு, எங்கேயோ ஒளிந்திருக்கிறாரு ஆண்டவர், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோபு சொல்றாரு, நான் வந்து அவர் என்னை சோதித்த ஆனாலும்
நான் அவர் என்னை சோதித்த பின் நான் வந்து பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அது போல பிரியமா நம்மளோட லைஃப்ல ஏதோ நமக்கு ஒரு ட்ரையல், ஏதோ ஒரு ட்ரையல், இல்லை ஏதோ ஒரு சஃபரிங், இல்லை ஏதோ ஒரு டவுன் டைம், ஏதோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாதையில நான் கடந்து போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை சோதித்த பின் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம பொன்னாக விளங்குவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே நிச்சயமாய் வந்து யோபு வந்து அந்த உபத்திரவத்துல எப்படி இருந்தாரு? பொறுமையோடு இருந்தார். யோபின் பொறுமையையும் கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல ஐ திங்க் வசனம் 11 நினைக்கிறேன், 10-11 யோபின் பொறுமையும். அப்ப யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு வந்து பொறுமையா இருந்தாரு. அவருடைய வந்து கர்த்தர் வந்து அவருடைய சிறையிருப்பெல்லாம் திருப்பினார். கடைசியில யோபு இழந்து போன எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். ஆமென். அதுபோல நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை வந்து ஆண்டவர் உயர்த்துவாங்க. ஆமென். அதனால எந்த கஷ்டத்துக்குள்ள நம்ம கடந்து போனாலும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறாரு. அதனால நம்ம பொறுமையோடு இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோடு அதை நம்ம சகிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். உடனே ஐயோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்காம, அந்த மாதிரி தேவனை பற்றி நம்ம குறை சொல்லாம நம்ம பொறுமையோடு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பாதையில நடத்துவார். இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற கஷ்டம் வந்து எல்லாருக்கும் அதே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வேலையில பிரச்சனைனா, ஒருத்தர் குடும்பத்துல பிரச்சனை, ஒருத்தருக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்ல ஒருத்தருக்கு பிள்ளைகள் மூலமா பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா அந்த இடத்துல? அதே எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. வீட்டுக்கு வீடு ஆசைப்படுங்க இல்லையா? அப்ப ஆனாலும் வந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, அந்த நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல புரளுவதிலே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆமென். அப்ப நம்ம அக்கினியில நடந்தாலும் நம்ம வேகாது இருப்போம். அக்கினி ஜுவாலை நம்ம மேல பற்றவே பற்றாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தார் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா உடனே அவங்க பயந்து நடுங்கி அவங்க ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டோட பிள்ளைங்க நமக்கு ஆண்டவர் அந்த விசுவாச நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நம்மளை விட்டு ஆண்டவர் விலக மாட்டாங்க, நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு நாளும் கைவிடவே மாட்டாங்க. இப்போ யோபுவை போல நம்ம பொறுமையோடு நம்ம சகிக்க நம்ம கற்றுக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பிரயோஜனத்துக்காக தான் நம்மளை சுத்திகரிக்கிறாங்க. அவருக்கு ஒப்பாக அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சில காரியங்களை அனுமதிக்கிறாங்க. தாவீதும் அப்படிதான் வந்து பயங்கரமான உபத்திரவத்துல கடந்து போனார். சங்கீதம் 66 10 11 12 வசனங்களை வாசிப்போம். தாவீது சங்கீதம் 66 10-12 வசனம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். தாவீது சொல்ற, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினீர். தாவீது பாத்தீங்கன்னா சங்கீதம் முழுவதுமே வாசிச்சா இல்லையா? ரொம்ப வந்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவர் சவுல் அவர் மேல பொறாம கொண்டதுனால அவரை துரத்தி கொலை பண்றதுக்காக அவர் விரட்டிட்டு இருந்தார். அதனால பாருங்க, நிறைய வனாந்திரத்துல, தனிமையில, அவர் வந்து குகையில அப்படி ரொம்ப ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தார் தாவீது. அவர் நிறைய சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவருக்கு எங்க போனாலும் எனிமீஸ், பகைஞர்கள், யுத்தங்கள் அப்படிதான் இருந்தது. அதான் வந்து என்ன சார், மனுஷர் எங்க தலையின் மேல ஏறி போக பண்ணினீர் அப்படின்னு. அப்ப சுமார் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க, நம்ம அமைதியா தான் இருப்போம், ஏதாவது நம்ம கூட பிரச்சனைக்கு வருவாங்க. மனுஷர் எங்க தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், எங்களை வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை சோதித்தீர், அப்படின்னு எங்க இடுப்புகள் மேல வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் அப்படிலாம் தாவீது சொல்லுகிறார். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அவர் கடந்து போனனால அதெல்லாம் தன்னுடைய அனுபவத்துல இருந்து அவர் சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு, இப்ப வசனம் அழகா சொல்றாரு, செழிப்பான் தீயும் தண்ணீரை கடந்து வந்து ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்கன்னு சொல்லி. ஆமென். இந்த தீ தண்ணீர் எல்லாம் எதை குறிக்குதுன்னா கஷ்டமான காலங்களை குறிக்கிறது. தீ, வெள்ளம், தீ, ஃபயர், தண்ணி, வெள்ளம், தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் எங்க நம்மளை கொண்டு வருவாரு,
நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைங்க வந்து தீயிலையும் தண்ணீரிலையும் முழுகி போக ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் நம்மளைய செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். ஆமென், 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 ஆமென் சொல்றப்ப பாருங்க, உங்களுக்கு நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் வந்து நம்மளோட வாழ்க்கையில வரும். அதனாலதான் நம்ம ஆமென் சொல்றோம், ஆமோதிக்கிறோம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இல்லையா? ஆமென்னா so to be அப்படி இல்லையா? அப்படியே ஆகட்டும் ஆமென்னா. அப்ப அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மளையே செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. அப்ப நம்மளை வெள்ளியை போல பொன்னை போல புடமிட்டாலும் ஆண்டவர் நம்மளை வந்து அதெல்லாம் தாங்கத்தக்கதான சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. யோசேப்பை குறித்து நம்ம வேதத்துல படிக்கிறோம். யோசேப்பு வந்து புடமிடப்பட்டார். யோசேப்பு சங்கீதம் 105 வசனம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். அப்ப யோசேப்பை குறித்து தான் சொல்லப்பட்ட அந்த வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டப்பட்டதுன்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா யோசேப்பு, ஜோசப். ஜோசப்பை குறித்து ஜெனசிஸ் ஆதியாகமத்துல படிக்கிறோம் இல்லையா? யோசேப்பு வந்து அவங்க சகோதரர்களே யோசேப்பை பகைத்து விற்று போட்டாங்க இல்லையா? அவர் வந்து எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க வந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டார் இல்லையா? அங்க போய் அவருக்கு கஷ்டம்தான். என்ன வீணான பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் யோசேப்பு இல்லையா? அப்ப யோசேப்பு வந்து அவரோட ஆனா அவருக்கு வந்து வாலிப வயதிலேயே ஆண்டவர் வந்து தரிசனங்களாக கொடுத்துட்டார். அவர் யோசேப்பை உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாருங்க, யோசேப்பு அவங்க சகோதரர்கள் பகைச்சாங்க, அவரை குழியில போட்டாங்க. அவரை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் கொல்ல வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அவரை குழியில போட்டாங்க. அப்புறம் வந்து மீதியானோட கரங்களில் அவரை விற்று போட்டாங்க. அவங்க எங்க கொண்டு போனாங்க? அவரை எகிப்து கொண்டு போனாங்க. போத்திபார் வீட்லயும் போத்திபாரோட மனைவி அவரை துன்பப்படுத்திட்டாங்க இல்லையா? அதையும் அது வீணான பழி சுமத்தி அவர் வந்து சிறையில போடப்பட்டார் இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய வேலை வந்த பொழுது அந்த யாத்தியாத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு காரி சித்தவளனா இருந்தான்னு. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால எல்லாருடைய கண்களிலையும் யோசேப்புக்கு ஃபேவர், தயவு கிடைச்சது. ஆண்டவர் வந்து அந்த ஏற்ற நேரத்துல பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை அவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் அதை விலக்கி சொன்னபடினால எகிப்துக்கு அதிபதியாக யோசேப்பு வந்து உயர்த்தப்பட்ட, பார்வோனுக்கு அடுத்த ரேங்குக்கு யோசேப்பு உயர்த்துறாரு கர்த்தர். அப்ப அந்த டைம் வர்ற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் என்ன, வேதம் என்ன சொல்றது? அவருடைய வசனம் அவரை புடமிட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்குது ஆண்டவருக்கு. அதுல கொண்டு வந்து நம்மளை வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளைய புடமிடுவார். இப்ப நாங்களே இங்க இருந்து ப்ரீச் பண்ணோம்னா நாங்களே இங்க வந்து ஊழியம் பண்ணணும்னா வரல. நாங்க ஒரு சபை நடத்துவோம், பாஸ்டா இருப்போம்னா நாங்க யோசிக்கல. நாங்க 25 இயர்ஸ் பேக் நாங்க இந்த தேசத்துக்கு வந்தப்ப பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும் அப்படிலாம் அப்படி ஒரு மோட்டிவோட தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா ஆண்டவர் வந்து எங்களை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை அழைத்தார். எங்களை வந்து அப்படியே முறுக்கி புடமிட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜ்லயும் எங்களை வந்து அப்படியே ஃபுல்லா மோல்டு பண்ணி தான் கொண்டு வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமென். அது போல எல்லாரோட லைஃப்லயும் வந்து பாத்தீங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. நம்ம we are all called. யாரோ ஒருத்தருக்கு தான் அழைப்பு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது. நம்மளை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த ஆண்டவர் வந்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து அவர் விரும்புகிறார். ஏன்னா அறுவடை மிகுதி, வேலையாட்களும் குறைவு. அப்ப நம்ம எல்லாரும் we are all laborers in his vineyard. அப்ப ஆண்டவர் நம்மளை எல்லாம் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாங்க. ஆண்டவர் நம்மளை அந்த பொசிஷனுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நம்மளைய புடமிடுவாங்க. நம்மளை புடமிட்டு நம்மளை சுத்திகரித்து நம்ம கிட்ட இல்லாத தேவையில்லாத சுபாவங்கள், இன்னும் வீட்டுல சின்ன சின்ன சண்டைகளை போட்டுக்கிட்டு, இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீ இதை செய், நான் அதை செய், எனக்கு இது பிடிக்கல, உனக்கு அது பிடிக்கல, உன்கிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் அதை தான் பார்க்குறோம். இல்லை நம்ம வந்து என்ன இப்போ ஃபேமிலியில் பிரச்சனை அப்படி இப்படின்னா பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சரி ஏதாவது கவுன்சில் பண்ணோம் அப்படின்னா he did this, she did this அப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன இது நம்ம வந்து நம்ம we have to grow up. அதெல்லாம் மாறணும். சுபாவங்கள் நம்ம விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் இடத்துல அன்பு கூறணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆண்டு நம்மளை வந்து
தேவையில்லாத காரியங்களை நம்மளை விட்டு எடுத்து போட்டு நம்மளை உருக்கி புடமிட்டு நம்மளை வந்து நிலைநிறுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம்னா நம்ம எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்குது. ஆமென். அது நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் மோல்டு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க உபத்திரவத்தின் வழியா தான் கடந்து போனாரு. அநேகரை எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம், அநேகரை மகிமையில கொண்டு வரும்படிக்கு அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ரட்சிப்பின் அதிபதி யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அநேகரை மகிமைக்குள்ள கொண்டு வரும்படிக்கு அவரை உபத்திரவத்தினால வந்து தேவன் வந்து பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம பூரணர் ஆகணும், நம்ம கம்ப்ளீட் ஆகணும், நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரங்களா மாறணும் அப்படின்னா வந்து நம்மளை என்னன்னா நம்ம உபத்திரவத்தின் வழியா தான் அதை ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். ஏசாயா 53:10 கூட நம்ம ஆண்டவர் அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஐசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். அப்ப கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது. ஆமென். அப்ப கர்த்தர் வந்து என்னன்னா அவரை வந்து நொறுக்க சித்தமானார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை வந்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி தான் வந்து இல்லையா தேவன் உட்படுத்தினார். அப்படிதான் அவர் வந்து பூரணப்படுத்தினார். எதற்காக? அவர் ஆத்மாவை குற்ற நிவாரண வழியாக கொடுத்ததுனால இன்றைக்கு அநேகரை நம்மளை ரட்சிக்கும்படிக்கு அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையில பலியானார். ஆமென். நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய சிலுவையில சுமந்தார். அவருடைய தழும்புகளால நம்ம குணமானோம் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து பாடுபட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த பாதையில கடந்து போனார். அது போல நம்மளே அந்த பாதையில நடத்தி இல்லை அதை விட 1 பேரு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த சாப்டர் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல படிக்கிறோம், நம்ம பாடுபடும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நன்மை செய்து குற்றம் செய்து நீங்க பாடுபட்ட அதனால லாபம் என்ன? நீங்க தப்பு பண்ணிட்டு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதனால ஒன்றும் லாபம், அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நன்மை செய்து நீங்க பாடுபடும் பொழுது அதுதான் தேவனுடைய பார்வையில பிரீதியா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பிரியமானவர்களே, இந்த நாள்ல பாருங்க நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பார், நம்மளை பொன்னை போல வெள்ளியை போல உருக்கி நம்மளைய புடமிடுவாங்க, நம்மளை ரிஃபைன் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத அந்த ஈயம் அலுமினியம் அதை வந்து என்னென்ன தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் நம்மளை விட்டு எடுத்து சுத்திகரித்து நம்மளை வந்து என்னன்னா நம்மளை அப்பதான் நம்ம பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். அந்த புதிய வருஷத்துல இல்ல, நம்ம புது எண்ணெயினால் ஆண்டவர் நம்மளைய அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நம்ம we all of us we need வந்து அந்த fresh anointing, fresh oil, புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 92:10 ஆண்டவரத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துகிறேன், புது எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்ப புது எண்ணெயினால கர்த்தர் நம்மளை வந்து அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அப்ப என்னன்னா நம்ம வந்து we need fresh anointing இல்லையா? fresh oil நமக்கு வேணும். இப்ப கடந்த வருஷத்துல இருந்த அபிஷேகம் பழைய அபிஷேகம் பழைய இதை வச்சுட்டு இந்த வருஷம் நம்மளால ஓட முடியாது. எப்படி நம்ம வந்து கார்ல ஒரு டைம் ஆனோடனே ஆயில் சேஞ்ச் பண்றோம்ல கார்ல இல்லையா? ஆயில் சேஞ்ச் பண்ணலன்னா என்ன ஆகிடும்? காரு ரிப்பேர் ஆகிடும், ஓடாதுல்ல. அதே போலதான் நமக்கு புது அபிஷேகம் ஃப்ரெஷ் ஆயில்லைன்னா நம்மளால ஓட முடியாது. இந்த லைஃப்பை வந்து நம்மளால ரன் பண்ணவே முடியாது. அப்ப நம்மளை சுத்திகரித்து புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி நம்மளை வந்து புது எண்ணெயினால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை ஆண்டவர் வந்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வருஷத்துல அப்படியாக நம்ம பாத்திரம் வந்து எப்படி புது ரசத்தை வந்து பழைய துருத்திகள்ல
ஊற்ற முடியாது. அது போல நம்ம பரிசுத்தப்பட நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம பாத்திரத்தை நிரப்பி நம்மளை பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் ஆமென். இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடம் சுத்த ஜோதியே, அந்த பாடலை நம்ம ஒரு ஜபமாக அந்த பாடலை நம்ம அப்படியே பாடுவோம். கர்த்தருடைய வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கேள்வி நம்ம கேட்ட அந்த செய்தியிலிருந்து, கர்த்தர் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துவார் என்று நாம் பார்த்தோம், நாம் கேட்டோம். நாம் என்ன செய்யணும் இந்த பரிசுத்தப்படுத்துறதுக்கு? இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது, கர்த்தர் நம்ம எவ்விதமாகவெல்லாம் நடத்துவார், எவ்வித பாதைகளில், துன்பங்களின் பாதையில நடத்துவார், எப்படி புடமிடுவார், எப்படி பரிசுத்தப்படுத்துவார், எல்லாவற்றையும் பார்த்தோம். நாம் அதற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வேற பொறுமையா இருக்கணும், ஒப்பு கொடுக்கணும், பி அக்கௌண்டபிள். எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். பட் பாருங்க, இவை எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் நம்மை பார்த்து சொல்லலாம், நான் பொறுமையா இருக்கனே, நான் அக்கௌண்டபிளா இருக்கனே, நான் ஒப்பு கொடுக்கிறேனே, நான் உபவாசம் செய்கிறேனே, நான் ஒருத்தல்கள் எடுக்கிறேனே, நான் 7 முறை அந்த மலைக்கு நான் ஏறி இறங்குகிறேனே, நான் என் தலையை நான் மழித்துக் கொள்ளுகிறேனே, நான் தகன பலிகளை கொடுக்கிறேன். நீங்க எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதுனால பரிசுத்தத்திற்குள்ளே நான் பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு பிரதர், எதுக்கு சிஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, அது ஒரு பியூரிட்டியை கொண்டு வருது. ஏன் உலகத்தில் இருக்க எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வராங்களா? நம் கிரியைகளினாலே நாம் பரிசுத்தத்தை அடைய முடியும் என்று நாம் நினைத்தோம் என்றால் இந்த உலகத்தின் மதங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அதற்காக நம்ம உபவாசம் இருக்கக்கூடாது, அதற்காக நம்ம ஜெபிக்க, அப்படி கிடையாது. கிரியைகளினாலே அல்ல, கிருபையினால. இன்றைக்கு நம்ம ஆரம்பத்துல எபிரேயர் 10:22 வாசித்தது போல, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு வர கடவோம். அல்லேலூயா. அவரை குறித்த அந்த விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? பிலிப்பைன்ஸ் தேசத்துல ஈஸ்டர் சமயத்துல தங்களை தாங்களே சிலுவையில அறைந்து கொள்ளுகிறார்கள். பக்ரீத் டைம்ல தங்களை இரத்த விழாராய் ஈய கம்பிகளாலே அடித்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம இந்தியாவில் நம்ம பல சடங்கு முறைகளை பார்த்திருக்கிறோம். தங்களை வருத்தி கொண்டு அது தங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்று. பிரியமானவர்களே, அபுதமான பரிசுத்த முயற்சிகள் ஒரு நாளும் தேவனிடத்துல நம்மை கொண்டு சேர்க்காது. கிறிஸ்து இயேசுவே பரிசுத்தத்திற்கு வழி. ஹalleluya, hallelujah. It is our faith in Jesus Christ. அதாவது எபிரேயர் 10:22 நான் என்ன சாராம்சத்தில் செய்தி கொடுக்க போறாங்கன்னு தெரியல, ஆனால் ஆவியானவர் என்னை நடத்தினது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு கடந்து வர கடவுள். அப்படி விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த பக்தி முயற்சிகளும் வெறும் உலக பிரகாரமான முயற்சிகளே. உபவாசம் இருந்து அன்று எனக்கு வசனம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் நேரம் இல்லை என்றால் அதுக்கு பேர் பட்டினி, அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. சாப்பிடாம இருக்கிறது பேர் உபவாசம். நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால 10 பைசா யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? அவரோடு கிட்டி சேர்கிற அந்த ஒரு அனுபவத்தை வாஞ்சித்து அதற்காய் செய்கிறது தான். அப்பா, நான் உண்மை போல மாறணும். நீர் அதிகாலையில் எழுப்பி ஜெபிச்சா ஆண்டவர் அதிகம் கேட்பார்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, நீர் அதிகாலையில் எழுப்பி ஜெபித்தேன், நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, கொடுக்கிறதும் கொடுக்காதும் அவருடையது. நான் உண்மை போல மாறணும். ஆண்டவரே, நீர் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் இருந்தீர். ஆண்டவரே, நான் மனுஷன், தேவனாகிய நீர் அதை செய்வீர் என்றால் என் பிதா நான் கேட்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று அறிந்திருந்த நீர் செய்வீர் என்றால் நானே மாத்திரம் ஆண்டவரே நான் செய்வேன். நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாமே ஏதோ நாம் அதனால அடைய போகிறோம் என்பதற்காக ஒரு நாளும் கூட நம்முடைய பக்தி முயற்சிகள் இன்னும் உண்மை அறியணும். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் ஏன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உலகத்துல என்ன பேர் கிடைக்கும்னா, இல்ல ஹெவன்ல எனக்கு ஒரு இப்போ எக்கானமி சீட்ல இருக்கேன், எனக்கு பிசினஸ் கிளாஸ்ல கிடைக்கும்னா, இல்ல, இன்னும் நான் அவரை அறியணும்,
இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் அவருடைய ஏன்னா பாருங்க, the culmination words of all this என்ன தெரியுமா? யூதாவின் புத்தகத்தில் அழகாய் எழுதி இருக்கிறது. யூதாவின் புத்தகம் 24வது வசனம், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. வடுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பரிசுத்த முயற்சிகள் எல்லாமே மாம்சத்தின் பிரயாசங்கள். அந்த மாம்சத்தின் பிரயாசங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் அது மகா பரிசுத்தமான, நிச்சயமான, சத்தியமான இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை பொறுத்து மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. அதை விட்டுவிடக் கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அழைப்பை பற்றி கொண்டு அழைத்தவரை விட்டுவிட்டோம் என்றால் அழைப்பினாலே நாம் செய்கிற எல்லா காரியங்களும் விருதான், எல்லா காரியங்களும் விருதான். எல்லாரும் எழுந்து நின்று அழைத்தவரை நாம் பற்றி கொள்ளணும், ஏசப்பாவை பற்றி கொள்ளணும். நம்முடைய பரிசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அப்பா நான் உம்மை பிரியப்படுத்த, உம்மை போல் மாற என் பிரயாசங்களை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நீரின் வாழ்விலே பெரிய கிரியைகளை செய்யும் என்று ஒரு வாஞ்சியாய் வேண்டுதலாய் இந்த பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனைப்பா. பரிசுத்தத்தை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, புதிய ரசத்தை பழைய துருத்திகளிலே வார்த்து வைக்க முடியாது. நான் சென்ற வருடம் செய்த விதமாய், என் இதுவரை நான் செய்த விதமாய் என்று அல்ல ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலே தகப்பனே, எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்துல, புதிய கிருபையில, புதிய வழிகளில் எங்களை நடந்தும்படிக்காய் அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் அதிகமாய் உம்மை அறிகிறதும், இன்னும் உம்மை பற்றி கொள்ளுகிறதும், இன்னும் உம்மை பிரியப்படுத்துகிறதும், இன்னும் சாயலாய் மாறுகிறதும், இன்னும் உம்முடைய வசனத்துல ஆழப்படவும், இன்னும் உம்முடைய அபிஷேகத்துல மேம்படவும், ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாற வாஞ்சிக்கும் பொழுது தகப்பனே, மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பார்த்துக் கொள்ளுவீரையா. மற்ற எல்லா காரியங்களையும் எங்களுடைய கிரியைகளினால் அல்ல, ஒரு நாள் எங்களுடைய கிரியைகளினால் அல்ல, எங்க பக்தி முயற்சி உறுத்தல்களினால் அல்ல, எங்களுடைய பக்தி முயற்சிகளால நாங்கள் உம்மை கண்டு கொள்ள முடியும் என்றால், மனுஷனுடைய மாம்சத்தினுடைய பக்தி முயற்சிகளினாலே தேவனை நான் அடைய முடியும் என்றால் அது தேவனே கிடையாது.
உலகத்தின் மதங்கள் சொல்லுகிறது உன் முயற்சியினாலே நீ தேவனை அடைய முடியும் என்று. அப்போது தேவனை அடைகிற பரிசுத்தம் மாம்சத்திற்கு ஒரு நாளும் கிடையாது. அதனால்தான் நீர் இறங்கி வந்தீர். நீர் உம்மை கிருபாதார பலியாய் சிலுவையிலே கொடுத்தீர். மனுஷன் ஒரு நாளும் உம்மை கிட்டி சேர முடியாது என்பதனால் தேவனுக்கு மனுஷனுக்கு ஒரு பாலமாய் தேவன் உம் ஜீவனை கொண்டு உம் ரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படிக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தினீர், எங்களை நடத்தி சென்றீர். ஆண்டவரே, ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துல இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேரணும், இன்னும் உம்முடைய பரிசுத்தத்தை நான் தரித்து கொள்ளணும், இன்னும் உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அதை இந்த உலகம் காணணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை இந்த உலகம் காணணும். எங்களுடைய கோபங்கள் மாறுகிறது, எங்களுடைய பேச்சுகள் மாறுகிறது, எங்களுடைய பார்வைகள் மாறுகிறது, எங்களுடைய நடத்தைகள் மாறுகிறது. இந்த உலகம் காணணும் ஆண்டவரே. எங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்தின் பாய் பிரகாசித்து எரியும் பொழுது அவர்கள் நாங்கள் வணங்குகிற தேவனை கேட்டறிவாங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. ஆசாரியர்களாய் எங்களை நிற்க பண்ணி இருக்கிறீர், ராஜாக்களின் பந்தியில அமர பண்ணி இருக்கிறீர், சாட்சிகளாய் எழுப்ப பண்ணி இருக்கிறீர். தகப்பனே, அதற்கு பிரதியுள்ளவர்களாய் தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் எந்நாளும் நடக்க கர்த்தர் எங்களை கிருபை கொடுங்க. எவரவர் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதன்படி நாங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இந்த உலகத்திலே நடக்க, நாளை இந்த உலகத்திற்கு கடந்து செல்லும் பொழுது, எங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு, எங்களுடைய நண்பர்கள் கூட்டத்திற்கு கடந்து செல்லும் பொழுது உம்முடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்பதை நாங்கள் வெளியரங்கமாய் நடக்க, எங்கள் பேச்சும் நடத்தையும் பார்வையும் சிந்தையும் அபுதமாய் இருக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உங்க நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜீவிக்கணும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கூட தகப்பனே, இந்த இடத்துல தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிறர் காணக்கூடாத அந்த கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர், பிறர் அறியாத அந்த வலியை வேதனையை கர்த்தர் நீர் அதை அறிந்திருக்கிறீர். நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறுதலை கேட்டேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்நாளை நினைந்தருளினார் என்று சொல்லுகிறது. நீர் நினைத்த மாத்திரத்துல அந்நாளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நாளில கர்த்தாவே, நீர் எவரவரை இந்த இடத்துல நினைந்தருளணுமோ கர்த்தாவே, உடைய கிருபையின் கண்கள் திறக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய இரக்கத்தின் கண்கள் திறக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கதறுதலை நீர் கேட்டிருக்கிறீர், கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர், வாஞ்சியை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, உம்மை குறித்து பிள்ளைகள் இன்னும் அதிக வைராக்கியப்படவும், உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கவும், அதனாலே தங்கள் வாழ்வின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த வாரத்துல என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் திட்டமிட்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவுக்கு கனமுள்ளவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படிக்காய் உம்முடைய கரத்தினால நீர் தொட்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வாழ்க
blessed week and look forward to see you in the Bible study. God bless.